ஏன்னா ஆதாம் இருந்தான். ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? தேவன் எங்க என் புள்ள அவைலபிளா இருப்பான்னு பார்த்தாரோ அந்த இடத்துல அவன் இல்லை. தேவன் வரும்போது தெரியும் ஆதாம் எங்க இருப்பான், லொகேஷன் என்ன தேவனுக்கு தெரியும். அந்த லொகேஷன்ல ஆதாம் இல்ல, வேற லொகேஷன்ல இருக்கான். எந்த லொகேஷன்? தூர தேசத்தின் லொகேஷன். ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான். அப்போ தேவ நீதி என்ன பண்ணுகிறது? மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுதுலாம் நாம் தேவனுக்கு 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆகவே தான் சொன்னேன், இனி பாவத்துக்கு என்னை தேவனை விட்டு பிரிக்கிற வல்லமை இனி கிடையவே கிடையாது. நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நான் குற்றமான சாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே தேவன் என்னை பார்த்தா என்னை லொக்கேட் பண்ண முடியணும், என் பிள்ளை இங்கே தான் இருக்கிறான்னு. அப்ப தேவனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என் குமாரனாகிய இவன் மரித்தான், செத்தானா? நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், செத்தானா? என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நீங்க வசனத்தை எப்படி வாசிக்கணும்? என் குமாரனாகிய இவன் மரித்தான், என்னை விட்டு பிரிக்கப்பட்டான், எனக்கு அவைலபிளாக இல்லாமல் போய்விட்டான், திரும்பவும் உயிர்த்தான். இப்போ உயிர்த்தான் என்ன அர்த்தம்? திருப்பி அப்பாவுக்கு எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளாக வந்து விட்டான். செத்து அடக்கம் பண்ணப்படல என் புள்ள, எனக்கு கிடைக்காம போயிட்டான். எனக்கு கிடைக்காம போனா அவன் மரித்தான், இப்ப எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டான். அதை நான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? நான் தேவனுக்கு அவைலபிளா இருப்பது உயிர்த்தெழுதல். மரணம் என்பது என்ன? தேவனை விட்டு நான் பிரிக்கப்பட்டதுதான் மரணம். இயேசுவின் மரணம், இயேசு பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டார் எனக்காக. இயேசுவின் உயிர்த்தெழுதல், மறுபடியும் இயேசு பிதாவுக்கு குமாரனாய் காணப்பட்டார். இயேசுவின் மரணத்தோடு நான் இணைக்கப்பட்டபடினாலே நான் அந்த மரணத்தில் இணைக்கப்பட்டேன். இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். காணாமல் போனான், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். காணாமல் போனான், எனக்கு என் பிள்ளைய நான் தேடின இருக்கிற இடத்துல அவன் இல்லை, காணாமல் போனான். இப்போ என்ன பண்ணான்? திரும்பவும் காணப்பட்டான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதாவது அந்த மாமரத்தோட தன்மைகள் இதுக்குள்ள வர்றதுக்கு எப்படி அது ஒட்டு போட்டதோ, இயேசு என்ன விதமான மரணத்தை அனுபவித்தாரோ அந்த மரணம் நமக்குள்ள வரணுமா? கிறிஸ்தவ ஜீவமே விசுவாசிக்கிற ஜீவன் தான். அவருடைய மரணத்தோட ஒட்டு போட்டதுனால நிரந்தரமா அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் ஒட்டு போடப்பட்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையின் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். என்ன விதமான உயிர்த்தெழுதலின் வல்லமைனா, கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்ம விசுவாசத்துல இணைச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு எல்லாமே கிறிஸ்து, அவருடைய ஜீவன், அவர்தான் பரிபூர்ண ஜீவன். என் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். ஜீவனை கொடுத்தாரு, அதை எப்படி பரிபூர்ணப்படுத்துறாருன்னா கிராஃப்ட் பண்ணனால பரிபூர்ணப்படுத்துறாரு. ஒட்டு போட்டப்ப ஜீவனை கொடுத்துட்டு நிலைச்சிருக்கும் போது அதை பரிபூர்ணப்படுத்துகிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. விசுவாசத்தை குறித்து நாம் ரொம்ப ஆழமாக சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நிறைய காரியங்கள் நடக்குது. அதில் முக்கியமான காரியம் தேவ நீதி. அந்த தேவ நீதி இயேசுவை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் அது பலிக்க ஆரம்பிக்கிறது. பலிக்க ஆரம்பிக்கிறது என்ன அர்த்தம்? வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் செய்ய முடியாமல் இருந்த காரியங்களை செய்ய வைக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்திலே இருக்கிற காரியங்கள் போல அவன் மேலே வருவதில்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இருக்கிறபடி உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவன் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலே அவன் வாழ்க்கையில் காரியங்கள் மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன விசுவாசிக்க போகிறான்? தேவகுமாரனாகி இயேசு அவனுக்காக என்ன செய்திருக்கிறார், கல்வாரி சிலுவையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆழமாக தேவன் பேசுகிறார். தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, தனிப்பட்ட விதத்தில் தேவன் அவனுக்கு பேசும் பொழுது அதை அவன் எடுத்து விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த விசுவாசம் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை,
விசுவாசத்துக்கு அப்படிதான். விசுவாசனால இது எதுவும் ஒன்று செய்யணும். அப்போ தேவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுகிறது? கிரியை நடப்பிக்கிறது. அது சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளில் அது பலிக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மாற்றங்கள் உண்டாகிறது. இதில் ரொம்ப முக்கியமானது தேவ நீதி அப்படின்னு சொல்லி போன வாரம் நான் விளக்கமாய் ரோமர்லேருந்து காமிச்சேன். எப்படி தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் மனுஷனை வஞ்சித்தது. இயேசு என்னும் ஒருவர் மூலமாக, நீதிமான் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் பாவத்தை வஞ்சித்தார். அதோடு மாத்திரமல்ல, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் செயலற்று போனதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். சரி, இன்னொரு விஷயத்தை இந்த காலவில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை விசுவாசிக்கிறவன் இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக விசுவாசிக்க வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியம் இனி பாவத்துக்கு என்னை தேவனை விட்டு பிரிக்கும் வல்லமை இல்லை. இனி பாவத்துக்கு என்னை தேவனை விட்டு பிரிக்கும் வல்லமை இல்லை என்று ஆணித்தரமாய் நம்ப ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கையில் பாவம் கொல்லப்படுகிறது தினந்தோறும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவம் வஞ்சிக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? இந்த பாவம் அதோட நோக்கம் என்ன? மரணம். என்ன விதமான காரணம்? என்னை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக தான் அது ஆதியிலே தன்னுடைய காரியத்தை செய்து ஆதாமை வஞ்சித்தது இல்லையா? அப்போ இன்னைக்கு நான் அந்த வஞ்சனைக்குள்ளே போகக்கூடாது. என்ன வஞ்சனைக்குள்ளே போகக்கூடாதுன்னா, இனி வாழ்க்கையில் பாவம் தேவனை விட்டு என்னை பிரிக்கத்தக்க வல்லமையை கல்வாரி சிலுவையில் அது இழந்து போயிருக்கிறது என்கிற விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். தேவ நீதியில் வாழ்ந்தால் மட்டும் போதாது. தேவ நீதியில் வாழ்கிறவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தேவ நீதி என் மேலே பலிக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பாவம் இனி என்னை தேவனை விட்டு பிரிக்காது. நான் தேவ நீதியை ஒருபோதும் இழந்து போக மாட்டேன். இயேசு என்னும் ஒருவர் மூலமாக எனக்கு தேவ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே, the sin has lost its power to separate me from my father. வாசிப்போம். லூக்கா 15:16-24 அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ இந்த பகுதியை நான் இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறேன். ரட்சிப்பின் மூலமாக நம்மால் அடைய முடியாத தேவ நீதியை அவர் கொடுத்து விட்டார். எதுக்கு தேவ நீதியை கொடுத்திருக்கிறார்னா, அதான் சொன்ன பொசிஷனில் மறுபடியும் கொண்டாந்து நம்ம அவர் வைத்திருக்கிறார். இப்போ என்னுடைய தகுதி முக்கியம் இல்லை, என்னுடைய பொசிஷன் தான் முக்கியம். ஏன்னா என்னால் அடைய முடியாத தகுதியை, தேவனுடைய பிள்ளை என்ற தகுதியை தேவன் எனக்கு விசுவாசத்தினால் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ நான் என்னுடைய விசுவாசத்தில் நிற்க வேண்டிய இடம் என்னன்னா, என்னுடைய பொசிஷன் என்ன? என்னுடைய பொசிஷன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுக்கு குமாரனாக இருக்கிறேன். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால யார் அழைப்பா பிள்ளைன்னு? அப்பா தான் அழைக்க முடியும். அப்போ தேவன் இன்னைக்கு எப்படி அழைக்கிறார்? பிள்ளைகள் என்று அழைக்கிறார். பிதா நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறபடினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள், அதை நினச்சி பாருங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன இங்கே சொல்ல வருகிறாரு?
உங்கள் பொசிஷன் என்ன, தேவன் இன்றைக்கு உங்களை எந்த இடத்துல நிலைநிறுத்திருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். இந்த இடத்துல இளையகுமாரனுடைய கதை நமக்கு தெரியும். நான் அந்த பின்னணிக்கெல்லாம் போகலை, நேரடியாக நான் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். பசியில் இருக்கிறான் அந்த பிள்ளை. பன்னிக்கு போடுற தவிட்டால கூட சாப்பிட்டா கூட போதுங்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பசி, பஞ்சத்தில் போயிருக்கிறான் இல்லையா. ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, புத்தி தெளிந்த போது, ஏதோ ஒரு விதத்தில் புத்தி தெளிஞ்சுது. புத்தி தெளிந்தவுடன் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, என் தகப்பனுடைய, தன் தகப்பன் யார் என்கிறத எப்போ புரிஞ்சுக்கிட்டானோ அதை தான் வேதம் புத்தி தெளிந்தது என்று சொல்லுகிறது. என் தகப்பனுடைய, அப்படி தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது, என் தகப்பனுடைய. சரி, அவன் பாவம் செய்தான், அப்பா விட்டு பிரிந்து போனான், துன்மார்க்க ஜீவித்தான். அதனால் அவர் அவங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுச்சா, இல்லையா. அப்போ முதல்ல பொசிஷனை பற்றி பேசுறது அப்பாவா பையனா? பையன். புத்தி தெளிய வேண்டியது தேவனுக்கா நமக்கா? நமக்கு. அது பேர் தான் மனம் திரும்புதல். அவர் சொல்றாரு, புத்தி தெளி, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கு, நான் பசினால செத்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுந்து, திருப்பி சொல்றான், நான் எழுந்து யார்கிட்ட போவேன்னு சொல்றான், என் தகப்பனத்திற்கு போய். எத்தனை வாட்டி சொல்றான் தெரியுமா, என் தகப்பனத்திற்கு போய். தகப்பனே, நான் உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். அப்போ எதுக்கு தகப்பனேன்னு சொல்லணும்? நான் உங்களுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாமல், தகுதியற்றவனா நீ போயிட்ட. தகுதியற்றவனா போன நீ எதுக்கு திருப்பி தகப்பனை பற்றியே பேசிட்டு வரா? அங்கே சொல்கிறான் பாருங்க, தகப்பனத்திற்கு போய். இங்கே ஒரு ரகசியத்தை பார்க்க விரும்புகிறேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இவன் ஆக்சுவலாக அப்பாவுக்கு முன்னாடி பாவம் செஞ்சானா? இல்லை, அப்பா விட்டு தூரம் போய் தான் பாவம் பண்ணினான். அதாவது அப்பாவோட இருக்கிறது அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஜெயில் அது. அப்பாவோட இருந்து அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கிறது பேர் என்ன? ஜெயில். அதனால் எங்கே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தான். என்னத்துக்கு விடுதலை? அவன் இஷ்டம் போல் வாழ்கிறது தான் அவனை பொறுத்த வரைக்கும் விடுதலை. சரியா? அப்பா விட்டு ரொம்ப தூரமாக போனால் இஷ்டம் போல் வாழலாம் அப்படின்னு நினச்சி போனவன் தான் சொல்கிறான். ஆனால் அங்கே சொல்கிறான், உமக்கு முன்பதாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் பார்க்குறேன், நீ என்னதான் அந்த தகப்பனை விட்டு தூரமாக போய் பாவம் செஞ்சாலும் அங்கே நான் யாரோட பிள்ளைங்கிறது மாறப்போகிறதில்ல. நீ செஞ்ச ஒவ்வொரு பாவமும் உனக்கு ஒரு நாள் சாட்சி கொடுக்கும். என்ன கொடுக்கும்னா, நான் என் தகப்பனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்தேன் அப்படியே சொல்கிறான். உமக்கு முன்பாக செய்தேன். அது மட்டுமல்ல, தகப்பனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த பாவத்தை வேதம் சொல்லுகிறது, அது பரலோகத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம். கர்த்தரை இந்த இடத்துல தகப்பனா வச்சு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் எல்லாமே அது பரலோகத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவங்களாய் இங்கே வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தின் தேவன். பரலோகத்திலிருந்து வந்தவர் பூமியில் நாசியில் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அங்கே ஆதாமை சிருஷ்டித்து போனார். அப்போது இவர் பரலோகத்துக்குரியவர். பரலோகத்துக்குரியவருடைய சுவாசத்தினால் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் பரலோக தேவனை விட்டு பிரிந்து பரலோக தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும் போது ரெண்டு விதமாக அது பார்க்கப்படுகிறது. ஒன்று, நம்முடைய தகப்பனுக்கு விரோதமாய் செய்கிறதாய் அது எண்ணப்படுகிறது. நீங்கள் தகப்பனுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ தூரத்தில் இருக்கீங்களோ, அவர்கள் செய்கிற பாவங்கள் எல்லாமே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அது அந்த தேவனாகிய தகப்பனுக்கு விரோதமாகவும் அது பரலோகத்துக்கு விரோதமாகவும் செய்யப்படுகிறதாகத்தான் இருக்கிறது. அவர் அதை பற்றி அங்கே பேசவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கானாலும் நோட்டி சொல்கிறேன், அந்த வேலைக்காரனாக வந்திருக்குங்கிறத பற்றி அவர் அதை காதலே வாங்கிக்கல. நீ வேலைக்காரனாக தான் நான் இருக்க போகிறேன்னா நீ வந்தே இருக்க மாட்டேன். வேலைக்காரனாவது வச்சுக்கன்னு சொல்லி கேட்டதே யார்கிட்ட? அப்பா கிட்ட தான் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணார்? அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ பாவம் செஞ்சாலும் என் பிள்ளை தான், நீ தூரமாக போனாலும் என் பிள்ளை தான். என்னை விட்டு தூரமாக போய் இருக்கிறத நீ விடுதலை நினச்ச, ஆனால் என்னை விட்டு நீ தூரமாக போய் செஞ்ச பாவம் அது உனக்கு விடுதலை கொடுக்காது, உனக்கு அடிமைத்தனத்தை கொடுத்து
உன் வாழ்க்கையில் நீ பண்ணி தவிடுத்திங்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் விட்டுருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவம்னு சொல்லி அவர் அதை பற்றி பெருசுப்படுத்தலை. அவர் என்ன பண்ணுகிறார், அவன் இழந்த அந்த உரிமைக்கு அடையாளமானதை கொடுக்கிறார். உன்னை நான் பொசிஷனில் வைக்கிறேங்கிறார். ஆமேன். இன்னைக்கு நம்ம தேவனை நம்பி வரும்போது பிள்ளைகள்ங்கிற அதுதான் இந்த கதையில் இயேசு சொல்ல வருகிறார். பிதாவாகிய தேவனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் விசுவாசித்து வரும்பொழுது தேவன் நீதியை கொடுத்து விடுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, மறுபடியும் நம்முடைய நிலையில் நம்முடைய பொசிஷனில் கொண்டு வந்து தேவன் நம்ம நிலைநிறுத்துகிறார். ஏன்னா பிள்ளைங்கிற அந்த விசுவாசத்துக்குரிய இடத்துக்கு வந்தால் தான் நம்ம அவருடைய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும். வேலைக்காரனுக்கு சுதந்திரம் கிடையாது, வேலைக்காரனுக்கு கூலி இருக்கிறது. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், ஆனால் பிள்ளையோ சுதந்திரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பில் வரும்போது தேவன் நம்ம என்ன பொசிஷனில், அந்த தேவ நீதியின் மூலமாய் அவரை என்ன பொசிஷன் கொடுக்குறாருன்னா, நீ பிள்ளை என்கிற பொசிஷன் தான் முக்கியம் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ அங்கே அவனுக்கு எல்லாம் சில காரியங்களை கொடுக்குறாரு. அது என்னன்னா, என் பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமா பாதரட்சை, மோதிரம், வஸ்திரம் இதெல்லாமே கொடுத்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து போன வாரத்திலேருந்து சொன்ன காரியத்திலிருந்து ஒரு காரியத்தை இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறேன். பாவம் என்ன பண்ணினது, தேவனுக்கு அவைலபிள் இல்லாமல் ஆக்குவதுதான் பாவம். தகப்பனுடைய ப்ரொவிஷனில் தகப்பனுடைய அரவணைப்பை விட்டு அவனை தூரமாக்கினது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை விட்டு பிரிக்கிற அதுதான் பாவம். அப்பாவுக்கு அவன் அவைலபிள் இல்லை. அப்பா கூப்பிட்டு என் பிள்ளைன்னு கூப்பிட்டு பேசுகிற தூரத்தில் அவன் இல்லை. அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். அவன் நினைச்சான், ஐ எம் நாட் அவைலபிள். இனிமேல் அவனுடைய நோக்கம் என்ன, நீர் என்னை கூப்பிட்டால் உனக்கு நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், ஏன்னா அதுதான் எனக்கு ஃப்ரீடம். அப்போ தான் நான் நல்லா பாவம் செய்யலாம் இல்லையா. நீ கூப்பிட்ட தூரத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு போயிட்டான். ஆதாம் என்ன செய்தான், பாவம் செய்த பிறகு தினந்தோறும் தேவன் வந்து ஆதாமோடு உலாவினார், அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாவம் என்ன பண்ணது, தேவன் வந்து தேவனுக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. என்றைக்குமே வந்து தேவன் என்ன கேட்கல, ஆதாமே நீ எங்கே இருக்கான்னு கேட்கவே இல்லை. ஏன்னா ஆதாம் இருந்தான் இல்லையா. அப்போ இன்னைக்கு வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம், தேவன் வந்து எங்கே என் புள்ள அவைலபிளாக இருப்பான்னு பார்த்தவரை அந்த இடத்துல அவன் இல்லை. ஒரு இடம் ஃபிக்ஸடாக இருக்கும்ல, தேவன் வரும்போது தெரியும் ஆதாம் எங்கே இருப்பான், லொக்கேஷன் என்ன ஒன்று தேவனுக்கு தெரியும். அந்த லொக்கேஷனில் ஆதாம் இல்லை, வேற லொக்கேஷனில் இருக்கான். எந்த லொக்கேஷன், தூர தேசத்தின் லொக்கேஷன். ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டான். அப்போது தேவன் நீதி என்ன பண்ணுகிறது, மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் தேவன் எப்போ கூப்பிட்டாலும், தேவன் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆகவே தான் சொன்னேன், இனி பாவத்துக்கு என்னை தேவனை விட்டு பிரிக்கிற வல்லமை இனி கிடையவே கிடையாது. நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நான் குற்றமான சாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதுமே தேவன் என்னை பார்த்தா என்னை லொக்கேட் பண்ண முடியணும், என் பிள்ளை இங்கே தான் இருக்கிறான்னு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எப்போ தேவன் நம்மகிட்ட வரணும், பேசணும்னு நினைச்சாலும், நம்மோடு உறவாட வேண்டும் என்று நினைத்தாலும், அப்போ தேவனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? பிரதானமான நோக்கம், இந்த பாவத்தெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாரு, இயேசுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், இயேசு இவ்வளோ காரியங்களை அனுபவித்தார், இயேசு மகா வேதனையின் வழியாய் கடந்து போய் ஜீவனை விட்டார். இதெல்லாம் எதுக்கு பண்ணாருன்னு கிறிஸ்தவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். நான் என் அப்பாவுக்கு எப்போதுமே அவைலபிள். எந்த ஒரு காரியமும் இனி எங்கள் அப்பாவை என்னையும் பிரிக்காது அப்படிங்கிற நிச்சயத்தை இந்த தேவ நீதி நமக்கு கொடுத்துருக்கிறது. அது வேத வசனத்தில் நான் வேறு விதமாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே தான் யோவான் எழுதுகிறார் பாருங்க. யோவான் ரொம்ப அருமையாக எழுதுகிறார். 1 யோவான் 1 அதிகாரம்
3ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டுனா பார்த்து, கேட்டு, பார்த்தும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்களால் பார்த்தும் காதால் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கால்வை நான் என்ன அறிவிச்சிட்டு இருக்கேன்? அடுத்த வரி, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எப்படி இப்படி ஆணித்தரமாக சொல்ல முடியும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் எப்போதுமே தேவனுக்கு அவைலபிளாக தான் இருக்கோம். நீங்களும் தேவனுக்கு அவைலபிளாக இருங்கள்னா நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறோம். என் குமாரனாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிடுச்சா? தேவன் கொளுத்த கண்டெல்லாம் அடித்து பூசிட்டாங்களா? எதுக்கு பூசிட்டாங்க தெரியுமா? என் குமாரனாக இவன் மரித்தான். செத்தானா? நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். செத்தானா? என்ன சொல்றார் இந்த இடத்துல? நீங்க வசனத்தை எப்படி தெரியுமா வாசிக்கணும்? என் குமாரனாக இவன் மரித்தான், என்னை விட்டு பிரிக்கப்பட்டான், எனக்கு அவைலபிளாக இல்லாமல் போய்விட்டான், திரும்பவும் உயிர்த்தான். இப்போ உயிர்த்தான் என்ன அர்த்தம்? திருப்பி அப்பாவுக்கு எப்ப கூப்பிட்டாலும் அவைலபிளாக வந்து விட்டான். அப்படிதான் அப்பா சொல்றார். மரித்தான்னா என்ன அர்த்தம்? செத்து அடக்கம் பண்ணப்படலை என் புள்ள, எனக்கு கிடைக்காம போயிட்டான். எனக்கு கிடைக்காம போனா அவன் மரித்தான், இப்ப எனக்கு மறுபடியும் கிடைச்சிட்டான். அதை நான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது என்ன? நான் தேவனுக்கு அவைலபிளா இருப்பது உயிர்த்தெழுதல். மரணம் என்பது என்ன? தேவனை விட்டு நான் பிரிக்கப்பட்டதுதான் மரணம். இயேசுவின் மரணம், இயேசு பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டார் எனக்காக. இயேசுவின் உயிர்த்தெழுதல், மறுபடியும் இயேசு பிதாவுக்கு குமாரனாய் காணப்பட்டார். என்னுடைய இயேசுவின் மரணத்தோடு நான் இணைக்கப்பட்டபடினாலே நான் அந்த மரணத்தில் இணைக்கப்பட்டேன். இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நான் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய அந்த பொசிஷனுக்கு என்னை இயேசு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சரி பாருங்க, அதுதான் அடுத்தவர்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றார். திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். காணாமல் போனான். எனக்கு என் பிள்ளைய நான் தேடின இருக்கிற இடத்துல அவன் இல்லை, காணாமல் போனான். இப்போ என்ன பண்ணான்? திரும்பவும் காணப்பட்டான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. என்னத்துக்குன்னா, அவன் நரகத்துக்கு தப்பிட்டான் மட்டும் இல்ல, அப்பாவுக்கு பிள்ளை மறுபடியும் கிடைத்து விட்டான். இயேசு எல்லாமே காணாமல் போன உண்மை தான் சொல்றாரு. இந்த உண்மையை சொல்றாரு. அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுது, 99 இருந்தும் ஒரு ஆடு காணாமல் போச்சுங்கிறாரு, சந்தோஷம் உண்டாகுங்கிறாரு. வெள்ளிக்காசு, காணாமல் போன வெள்ளிக்காசை விளக்க வச்சு அவ தேடி கூட்டி பெருக்கி கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டாலாம். எப்பெல்லாம் காணாமல் போனது கிடைச்சி சந்தோஷம் உண்டாகுதோ அப்போ அது ஒரு நபருடைய சந்தோஷம் அல்ல, எல்லாரும் சேர்ந்து நாம் சந்தோஷப்படுவோம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பில் இன்னைக்கு நான் பிரதானமாக சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு அவைலபிளாக இருக்கேன். இதுதான் சந்தோஷம். இந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டானதுன்னா பூமியில் உண்டாக வேண்டும். இந்த சந்தோஷத்திற்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ இந்த வசனம்லாம் நல்லா சூப்பராக புரியுது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. அதாவது பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. மனுஷன் எவ்வளோ பாவியாக இருந்தானோ தேவன் அவ்வளோ கிருபையை பெருக பண்ணி ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம மறுபடியும் பாவம் செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம்? அதாவது பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அது பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ இப்படி இதை சூட் பண்ணணும். எப்படின்னா, தேவனை விட்டு பிரித்த என்னை தேவனை விட்டு பிரித்த அந்த காரியத்துக்கு மரித்த நான் மறுபடியும் எப்படி நான் அதை செய்வேன்? இதுவரைக்கும் தேவனுக்கு நான் அவைலபிளாக இல்லாதபடிக்கு தேவன் என்னை தேடினால் நான்
இல்லாதபடிக்கு ஒன்று என் வாழ்க்கையில் செய்திருந்ததே, இப்போ தேவனோடு நான் இணைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் என்னை தேவனை விட்டு பிரிக்க வல்லமேற்ற அதில் நான் எப்படி பிழைப்பேன், அதை எப்படி செய்வேன்? புரியுதா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் மரணம் என்ன அர்த்தம்? கிறிஸ்து தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட அந்த மரணத்துக்குள்ளாக என்னை தேவன் கொண்டு போய் சேர்த்தார். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, உயிர்த்தெழுந்த பிறகு மறுபடியும் தேவனோடு அவர் இணைக்கப்பட்டது போல, நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. என்ன புதிய ஜீவன்? பிதாவோடு எப்பொழுதும் ஐக்கியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, பிதாவுக்கு எப்பொழுதும் நான் அவைலபிள் டாடி என்று சொல்லும்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட அந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு இருப்போம். அதாவது அவர் எப்படி தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார். ஆகவே தான் என்ன பண்ணுகிறார் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின போது என்ன பண்ணார், நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட நம்ம உட்கார வச்சுட்டார். அப்போ கிறிஸ்துவ எழுப்பினது நோக்கம் என்னன்னா, கிறிஸ்து தேவனோடு இருக்கிறது போல நீங்களும் நான் இன்னைக்கு எப்பொழுதும் தேவனோடு பிரியாத இடத்தில் அங்கேயே கொண்டு போய் தேவன் உட்கார வைத்து விட்டார். அப்போ இவ்வளவு காரியங்கள், மரணம், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் எதுக்குன்னா, மரணம் என்பது தேவனை விட்டு பிரிக்கிற காரியம். இயேசு மரணத்தின் மூலமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டபடினாலே எனக்காக, நான் அதை விசுவாசித்து அந்த சாயலில் இணைக்கப்பட்டபடினாலே, கிறிஸ்து எனக்காக நான் தேவனை விட்டு பிரிந்து பாவியாக இருக்கிற நிமித்தம் அவர் என் பாவத்தை சுமந்தபடினாலே அவருடைய மரணத்தில் நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், நான் அல்ல கிறிஸ்துவில் வாழ்கிறார், நான் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டேன்னு. அப்போ எப்போ அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவின் சிலுவையில் இணைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் பாடுகளில் இணைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் மரணத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டதிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், உங்க விசுவாசத்தை அதிலேருந்து நீங்க வச்சீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அப்படியே தேவனை விட்டு தேவனோடு சேர்க்கப்பட்ட கிறிஸ்து இனி ஒருபொழுதும் தேவனை விட்டு பிரிக்கப்படுவதே இல்லை. ஆகவே நீங்களும் நானும் இனி எப்பொழுதுமே தேவனை விட்டு பிரிக்கப்படுவதே இல்லை. பாவத்துக்கு மரித்த நாம் என்று எழுது. பாவம் இங்கே என்ன செய்தது? தேவனை விட்டு என்னை பிரித்த காரியத்தை இயேசு பர்ஃபெக்டாக டீல் பண்ணியிருக்கிறார். இனி இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும், பாவம் தான் பெருசு உள்ளதிலே, மரணம் தான் அதை விட மோசம், அதையே அதிலிருந்தே தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்படின்னா என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாகுலமா, பசியா, பட்டினியா, நிர்வாணமா? பாவமே ஒன்றுமில்லா போயிட்டுனா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவை என்னை விட்டு பிரிப்பவன் யார் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வேணும், ஒரு வெளிப்பாடு. நம்ம என்ன நினச்சிட்டோம், பாவம்னா பாவத்தை நல்லா புரிஞ்சிக்க தான் நான் விரும்புகிறேன். பாவம் என்ன செய்தது? தேவனுக்கு அழகான ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாவம் என்பது என்ன? தேவன் அவரோட அவைலபிளாக நான் எப்போதும் இருக்கணும் தான் என்னை சிருஷ்டித்தார். அவருக்காக என்னை சிருஷ்டித்தார். நான் தேவனோட ஐக்கியமாக இருக்கும்படி சிருஷ்டித்தார். தேவன் துணையை கொடுத்ததெல்லாம் செகண்டரி. முதல்ல தேவன் தன்னோடு இருக்கும்படி தனக்காக ஆதாமை சிருஷ்டித்தார். உங்களையும் இன்னைக்கு கூட என்னன்னா, அவருக்கு தான் நம்ம முதல்ல அவைலபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நமக்கு யாரை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அது அப்புறம். நம்ம அப்படியே விட்டுற மாட்டார். நமக்கு என்ன கொடுக்கணும் அவர் பார்த்துப்பார். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒரு மனுஷன் என்ன கொடுக்கணும். இந்த நாசியில் சுவாசத்தை கொடுத்த என் தகப்பனுக்கு நான் அவைலபிளாக இருக்கணும். அவர் என்னை தேடக்கூடாது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளலை, தேடி தெரிந்து கொண்டார். எங்கே இருக்கீங்க அப்படின்னு லொக்கேஷனை பார்த்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்தின் லொக்கேஷனிலும் பிதாவின் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே பிதாவின் சித்தத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேடி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இயேசு அவர்களுக்கு
இந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்களை தேவனோடு இணைக்கிறார். உயிர்த்தெழுதல் இயேசுவை பிதாவோடு மறுபடியும் இணைத்தது போல, ஆகவேதான் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோன்ன முதல் காரியமே தேவன் என்ன பண்ணுகிறார்? உயிர்த்தெழுதலை தான் கொடுக்குறாரு. உயிரோடு எழுப்பி என்ன பண்ணிட்டாரு? அவரோடு கொண்டு போய் உன்னதங்களில் உட்கார வச்சுட்டாரு. என் ஆவி இன்னைக்கு தேவனோட தான் இருக்கு. இன்னொரு இடத்துல பவுல் எழுதுகிறார், நாம் என்ன பண்ணுகிறார்? நாம் ஒரே ஆவியாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. கிறிஸ்துவின் அவயங்களை நாம் வேசின் அவயங்களாக மாற்றலாமா? கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவன் கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என்னையும் தேவனையும் எதுவுமே பிரிக்க முடியாதாக. விசுவாசித்த உடனடியாகவே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி சரியான விசுவாசம் வந்தவுடனாகவே இந்த காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப எளிமையான காரியங்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஆனால் ரொம்ப ஆழமான காரியங்கள். எப்போதுமே விசுவாசம் ரொம்ப சிம்பிளானது. விசுவாசம் ரொம்ப எளிமையானது. நம்ம தான் அதை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடுறோம். சரியாய் தேவன் வெளிச்சம் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி வேத வசனங்களை புரிஞ்சுக்கிட்டாருன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியம் அது கடினமானதே கிடையாது. மதம்தான் எல்லாத்தையும் கடினமாக்குகிறது. ஆனால் விசுவாசம் எல்லாவற்றையும் எளிமையாய் மாற்றி விடுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அதனால் சொன்னேன், சாயல் ஏற்கனவே பேசிட்டு இருக்கேன். சாயல் என்பது நம்மை தொடரும், சாயல் என்பது நம்மை பாதிக்கும், சாயல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும், அதை மறைக்க முடியாது, அது உங்கள் செய்யாய் மாறிவிடும். இந்த இணைக்கப்பட்டோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதை செய்தது யார்? தேவன். உங்களை என்னையும் அதில் இணைச்சது யாரு? தேவன். எப்படி செஞ்சாராம்? அதாவது இணைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம இந்த மரத்தை ஒட்டு போடுறோம்ல, மாங்காய் மரத்தை என்ன பண்ணுவாங்க? மாமரத்தை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு விதமான மரங்கள் ஒட்டு போட்டு வேற விதமான ஒரு மரமாக மாறும். அந்த அர்த்தத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுது. ரோமர் 6 அதிகாரம் 5 டிபிடி என்ற டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபார் சின்ஸ் வி ஆர் பெர்மனன்ட்லி கிராஃப்டட், அது பேர், அந்த வார்த்தை பேர், இணைக்கப்படுகிறது பேர் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஒட்டு போடுதல், கட் பண்ணணும். ஒரு மரத்தை கட் பண்ணி இணைக்கணும். சிலுவையில் தேவன் அவரை என்ன பண்ணுறார்? ஆல்மோஸ்ட் அவர் எல்லா விதத்திலும் ஒரு மரத்தை இணைக்கிறதுக்கு எப்படி அங்கங்கே சிப் பண்ணணுமோ அப்படி இயேசுவின் சரீரம் அங்கே பிக்கப்பட்டது. எதுக்குன்னா உங்களை இனி கொண்டு போய் அதில் தேவன் கிராஃப்ட் பண்ணினார், ஒட்டு போட்டார். கிராஃப்டிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் கிராஃப்ட். அதுக்குள்ளே கொண்டு போய் அதை அப்படி ஒட்டுறது, ஒட்டி கட்டு போடுறது. For since we are permanently grafted into him to experience a death like his. அதாவது அந்த மாமரத்தோட தன்மைகள் இதுக்குள்ள வர்றதுக்கு எப்படி அது ஒட்டு போட்டுதோ, இயேசு என்ன விதமான மரணத்தை அனுபவித்தாரோ அந்த மரணம் நமக்குள்ள வரணுமா? அந்த மாங்காய் மரத்தோடைய காரியம் எப்படி ஒட்டு போட்டதுனால இந்த கிளைக்கு வருதோ, அப்படி தேவன் நம்மை அப்படி ஒட்டு போட்ட போது, கிராஃப்ட் பண்ணின பொழுது அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். நமக்கு தெரியாது இதெல்லாம். அதாவது கிறிஸ்தவ ஜீவமே விசுவாசிக்கிற ஜீவன்தான். பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத விசுவாசித்து தான் நம்ம இதெல்லாம் அடையணும். ஆனால் நமக்கு இதெல்லாம் காணப்படுகிற ரீதியில் இல்லை. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் போது இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். கிறிஸ்தவ வாழ்க்கையை எதுவுமே கண்ணால் பார்த்து இதெல்லாம் இப்படி நடந்ததுன்னு நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் பார்ப்போம். அதெல்லாம் தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் நடந்தவைகளை காண்பிப்பார். இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறோம். ஏன்னா இங்கே எழுதியிருக்கிறது தேவன் இணைச்சாரு. அப்படின்னா எப்படி இணைச்சாரு? கிராஃப்டட் இன்டு ஹிம் டு எக்ஸ்பீரியன்ஸ் எ டெத் லைக் ஹிஸ். தென் we are permanently grafted, நிரந்தரமாக ஒட்டு போடப்பட்டோம், into him to experience a resurrection like his.
அவருடைய மரணத்தோட ஒட்டு போட்டதுனால நிரந்தரமாக அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் ஒட்டு போடப்பட்டு இருக்கிறோம். ஒட்டுங்கிறது கொஞ்ச நாளே அது மாறிடும் இல்லையா? இப்போ நிரந்தரமாகி விட்டது. அண்ட் த நியூ லைஃப் தட் இட் இம்பார்ட்ஸ். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன விதமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமையின் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். என்ன விதமான உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னா, கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்ம விசுவாசத்தில் இணைச்சிக்கிட்டதுனால இன்னைக்கு எல்லாமே கிறிஸ்து அவருடைய ஜீவன், அவர்தான் பரிபூர்ண ஜீவன். என் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். ஜீவனை கொடுத்தாரு, அதை எப்படி பரிபூர்ணப்படுத்துறாருன்னா, கிராஃப்ட் பண்ணதுனால பரிபூர்ணப்படுத்துறாரு. ஒட்டு போட்டப்ப ஜீவனை கொடுத்துட்டு நிலைச்சிருக்கும் போது அதை பரிபூர்ணப்படுத்துகிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனையோ அதை எங்கே ஒப்பு கொடுக்கணும்னா, அந்த உயிர்த்தெழுதலுக்கு கீழே கொண்டு போய் அதை நீங்கள் கொடுத்துடணும். எந்த ஒரு பகுதியையும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய ஜீவன் அங்கு வரும் பொழுது அது உயிர்த்தெழுந்த காரியமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். வெறும் தேவனுக்கு அவைலபிளாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை மட்டும் பார்த்து முடிப்போம். எல்லாம் ஒரே விதமான வசனங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அடுத்த வசனம் கவனிங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க. மரித்தவர் எத்தனை பேரு? ஒருத்தர். எல்லாரும் மரித்தார்கள். எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். எப்படி? விசுவாசத்தினாலே. என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர் எல்லாருக்காகவும் மரித்தாரு. அது விசுவாசத்தில் எப்படி காணப்படுதுன்னா, தேவனுடைய பார்வையில் அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் மரித்தார்கள். அப்போ இனி உயிரோடு இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவை போல வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகையால், இதுதான் அருமையான விஷயம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் யாருங்கிற எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய ஹியூமன் இன்சைட், ஒரு மனுஷனை பார்த்து இவன் இன்னான் என்று நாங்கள் அறிகிற அப்படி நாங்கள் இனி என்ன பண்ண மாட்டோம்? அறிய மாட்டோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தபடி உண்மையிலே ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பான் என்று சொன்னால் அவன் புது சிருஷ்டியாய் மாறியிருக்கிறான் என்று அர்த்தம் என்ன? எதெல்லாம் அவன் வாழ்க்கையை இதுவரைக்கும் தேவனை விட்டு பிரித்து மரணமான வாழ்க்கை வாழ்ந்தானோ அது எல்லாத்திலிருந்தும் அவனை தேவன் இப்பொழுது வேறு பிரித்து புது ரகமான புதிய ஜீவனில் வாழ, கிறிஸ்துவின் ஜீவனில் வாழ அவனை இன்றைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். அவன்தான் அதை விசுவாசிக்கணும். இப்போ நான் எப்போதும் தேவனுக்கு அவைலபிளாக இருக்கேன், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் சொந்தக்காரனாக இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? பழையவைகள் ஒளிந்து போயின, ஆனால் பழசு இன்னும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்? பழைய காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அது தேவனுடைய பார்வையில் பொறுத்த வரைக்கும் அது இல்லீகல், சட்டவிரோதமானது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சட்டவிரோதமானது. அதாவது நம்மளுடைய இடத்தில், நம்ம விலைக்கரையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கின ஒரு இடத்தில் வேறொருவன் வந்தால் அது எப்படி சட்ட மீறுதலோ, அப்படி கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமாக்கி தேவனோடு இணைத்திருக்கும் போது பழைய காரியங்களோ, பழைய சுபாவமோ, பழைய பாவமோ, அல்லது பழைய சாபமோ, அல்லது வியாதியோ, அல்லது தரித்திரமோ ஏதாவது என் வாழ்க்கையில் காணப்பட்டதுன்னா எனக்கு என்ன தெரியணும்? இது இல்லீகல், இது சட்டவிரோதமானது, தேவராஜ்யத்தின் சட்டத்துக்கு விரோதமானது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தின் நல்ல போராட்டமே அதுதான். அதை புறம்பே தள்ள வேண்டும். ஆமேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், புதிய ஜீவன் கொடுத்துருக்கிற. ஆகவே வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேற, வியாதியை ஒத்துக்காம அதை மறுதளிக்கிறது வேற. நீ இல்லீகல்னு சொல்லணும், அந்த மலையை பார்த்து பேசணும், அந்த தரித்திரத்தை பார்த்து பேசணும்,
அந்த பொல்லாத காரியத்தை நம்ம உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களை பிடிச்சி வைக்கிறத பார்த்து நீங்கள் பேசணும். என்ன பேசணும்? அதுக்கு தெரியணும் நீ இல்லீகல் அப்படின்னு. அது இல்லீகல்ங்கிறது உங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அது இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். நீங்கள் இல்லீகலான ஆளை அலோவ் பண்ணுற வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான். சட்டப்படி கொண்டு போய் டாக்குமெண்ட்டை காமிச்சு இது ஏன் இடம், வெளியே தள்ளு, உன்னை வெளியே போடான்னு சொல்லிட்டு அவனை புறம்பே தள்ளணும்ல, அதுதான் லீகல் ஆக்ஷன். தட் இஸ் ரைட். எந்த கோர்ட்டும் நீங்கள் எப்படி இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நியாயாதிபதி, நீதிபதியாக இருக்கிறார். அவர் 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 நீதி உள்ள தேவன். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணணும்? அவன் வாழ்க்கையில் இருக்கிற இல்லீகல் ஏதாவது பிசாசு இன்னும் ஆட்டம் காமிச்சிருந்தானா அவனுக்கு எப்போ தெரியுதுன்னா இவனுக்கு லீகல் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சட்டம் தெரியும்னு அவனுக்கு, அதாவது உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினச்சி ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்களும் அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? புரிஞ்சுக்கிட்டான், இனி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. அதான் ஞானம். விசுவாச அறிக்கைங்கிறது என்னன்னா, நாம் வி ஆர் ஸ்பீக்கிங் த லீகல் டிமாண்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த காரியங்களை சட்ட ரீதியாக நாம் பேச ஆரம்பிக்கிறோம். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? எதுக்கு பிசாசுகளை எல்லாம் இயேசு துரத்துனார்னா, மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறது இல்லீகல். ஆமென். ஆகவே தான் அவர் என்ன பண்ணினார்? ஆக்ஷன் எடுத்தார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்களா என்ன அர்த்தம்? நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு அர்த்தம். அவனுக்குள்ளே இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் எப்படி லீகல்னா, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கிறிஸ்துவோட மரித்து இருக்கிறான். ஆமென். அவன் எல்லாம் அவன் மரித்து இருக்கிறான். கிறிஸ்து அவனுக்கான விலைக்கரத்தை கொடுத்துட்டார். இனிமேலும் நீ அவனை பின்தொடர்வது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நம்ம அவைகளை நிராகரிக்கும் பொழுது பரலோகம் அவைகளை நிராகரிக்கிறது. வேடிக்கை பார்க்குற வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். விசுவாசத்தினாலே அவைகளை நாம் துரத்தலைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இது என்னோடைய கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில காரியங்களை நான் தேவனுக்கு அவைலபிளாக இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசம் இவ்வளோ பேசுகிறேன்ல, விசுவாசங்கிறது என்ன? எப்படி கர்த்தர் இந்த விசுவாசத்தை கொடுக்குறார்? ஆண்டவர் நேற்றுக்கு என்னோட சொன்ன அந்த காரியத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அல்லது வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதில்ல? நம்பிக்கை தான் முதல்ல வரும். விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதி இல்லையா? நம்பிக்கை, ஹோப் ஃபஸ்ட்டு. அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணணும்? தேவன்கிட்ட சமர்ப்பிக்கணும். உங்கள் நம்பிக்கையை தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் போது தேவன் அதை விசுவாசமாய் மாற்றி கொடுக்கிறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதி. நீங்கள் நம்புறதை உறுதியாய் மாற்றி கொடுப்பவர் தேவன். காணப்படாதவைகள் ஆனால் அதை உங்களுக்கு நிச்சயமாய் மாற்றி கொடுப்பவர் தேவன். சிம்பிளாக விசுவாசத்தில் நீங்கள் வளரணும்னா, ஜெபத்தில் போய் நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, ஜெபம் என்பது என்ன? நம்முடைய நம்பிக்கைகளை தேவனிடத்தில் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கைகளை நாம் தேவனிடத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது நம்முடைய நம்பிக்கைகளை தேவன் உறுதிப்படுத்தி நமக்கு விசுவாசமாக திருப்பி அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. நம்பிக்கையே இல்லைன்னா விசுவாசத்துக்கு வேலையே கிடையாது. ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா அவங்ககிட்ட விசுவாசத்தை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. முதல்ல நம்பிக்கையில் ஆரம்பிக்கணும். ரட்சிப்பு எப்படி வந்தது? இயேசுவை நம்பணும். அந்த நம்பிக்கையை அவர்கிட்ட அறிக்கையிடும் போது அவர் அதை நமக்கு விசுவாசமாக மாற்றி கொடுக்குறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் தான் விசுவாசத்தை ஆரம்பிக்கணும், அவர் தான் விசுவாசத்தை முடிக்கணும். அப்போ அவர் விசுவாசத்தை ஆரம்பிக்கணும்னா நம்ம நம்பிக்கையை போய் அவர்கிட்ட கொடுக்கணும். எந்த நம்பிக்கையை நீங்கள் அவர்கிட்ட கொடுக்குறீங்களோ அவர் அதை உங்களுக்கு விசுவாசமாக மாற்றி கொடுப்பார். இயேசு. ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா? வீட்டிலேருந்து நம்பிக்கையோட கிளம்பிட்டா, அவருடைய வஸ்திரத்தை தொடு போகிறேன்னு. அவளுடைய நம்பிக்கை கொண்டது அவங்க இயேசுகிட்ட கொடுத்த போது அவர் அதை அவளுக்கு விசுவாசமாய் மாற்றி அற்புதம் செய்தார். சொல்றார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லாருக்குள்ளுமே எடுத்தோடனே விசுவாசம் வந்துடும் சொல்லலை. முதல்ல நம்பிக்கை வரணும்.
நம்பிக்கையை தேவனிடத்தில் கொடுக்கும்போது உங்கள் நம்பிக்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த நம்பிக்கையை அவர் விசுவாசமாக மாற்றி, அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது, மழையே ஆனாலும் சரி அதை பேத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் விசுவாசம். எழுந்து நிற்போம்.